Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இன்றைக்கி வந்து எக் ரைஸ் பண்ண போகிறோம். எப்படி எக் ரைஸ் பண்ணலான்ட்டு அந்த சீக்கிரமாக எக் ரைஸ் எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு மின்ட் எடுத்துருக்கோம், அப்புறம் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கல் உப்பு நுணுக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து சோம்பு எடுத்துருக்கோம் 1 ஸ்பூன், அப்புறம் சீரகம் எடுத்துருக்கோம், அப்புறம் பட்டை எடுத்துருக்கோம், அப்புறம் மிளகு நுணுக்கி வச்சுருக்கோம். இந்த டிஷ்ஷோட ஹீரோவே இதுதான். நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கோம் 4 முட்டை, அப்புறம் ஆயில். ரைஸ் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து தேவையான அளவு ஒரு 4 பேருக்கு நம்ம செய்ய போகிறோம், அதனால் தேவையான அளவு உதிரியாக ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி எக் ரைஸ் செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சூப்பரான எக் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பேனை வச்சிடலாம். எக் ரைஸ் செய்யறதுக்கு பேன் வச்சிட்டோம். ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகளை போட்டுடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்டையை போடுறோம், அடுத்தது சோம்பு, சீரகம் 2 ஆட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிடலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டோம், மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து சாப் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மின்ட்டு புதினா போடுறோம். இது வந்து நல்லா பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால் நம்ம மின்ட்டு சேர்த்துருக்கோம். மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மின்ட்டு வந்து அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல்லு கிடைக்குங்கிறதுக்கான ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கல் உப்பு நுணுக்கி வச்சுருக்கோம். இதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போது இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நாலு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அது லைட்டாக வெந்து வரணும், ஏன்னா நம்ம லைட்டாக அடி வந்தோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக ஒரு முட்டை, அதனால் வேக விட்டுருக்கோம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதுமாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்துடும் பாருங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ இந்த மாதிரி வந்தோம்னா நம்ம பெப்பர் வச்சுருக்கோம், அது மிளகு இன்னைக்கு வச்சுருக்க ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக தனித்தனியாக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். மசாலாலாம் எல்லா இதுக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள்.
சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். பட்டை இந்த மின்ட்டெல்லாம் போட்டுருக்கோம். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு எக் ரைஸ். சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். செம்மையாக இருக்குது. நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன் இப்போ. ஸ்பைசி எக் ரைஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபேவரட் ஆனது எக் ரைஸு. அடிக்கடி வீட்டில் செஞ்சுருப்போம். சரி உங்களுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டு டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்